Welcome to Storytime Kid Story. இன்றைய கதை ஆமை மற்றும் வாத்துகள். ஒரு நாள் 7 வயதான ஆமை தனது வீட்டை முதுகில் சுமந்து நடந்து சென்றார். அதாவது அவர் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் அவரால் வீட்டை விட்டு வெளியேறவோ அல்லது வெகு தூரம் செல்லவோ முடியாது. ஒரு காலத்தில் பறவைகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக எங்கு வேண்டுமானாலும் பறந்து செல்வதைக் கண்ட ஒரு ஆமை இருந்தது. He saw how quickly rabbits hopped about here and there, and how all the other animals could run as fast and as far as they liked. மற்ற எல்லா விலங்குகளையும் போலவே உலகத்தையும் பார்க்க விரும்பியதால் ஆமை மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் அவர் முதுகில் தனது வீடு மற்றும் அவரது சிறிய கால்கள் அவரை மிக வேகமாக அல்லது வெகு தூரம் கொண்டு செல்ல முடியாத நிலையில் சிக்கிக் கொண்டார். ஒரு நாள் அவர் ஒரு குளத்தின் வழியாக மெதுவாக நடந்து செல்லும் போது 2 வாத்துகளை சந்தித்து தன்னால் அதிக தூரம் செல்லவோ அல்லது அவர்களால் முடிந்தவரை உலகத்தை பார்க்கவோ முடியவில்லை என்று வருந்தினார். நாங்கள் உங்களுக்கு உதவ முடியும், வாத்துகளில் ஒன்றை கவ்வியது. இந்த குச்சியை உங்கள் பற்களால் பிடித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு முனையை அடைந்து மேலே இருந்து கிராமப்புறங்களை முழுவதுமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உயரமாக பறப்போம். ஆனால் யாரிடமும் எதுவும் சொல்லாதீர்கள் அல்லது நீங்கள் இருக்கலாம். மன்னிக்கவும் யூ. ஆமை உண்மையிலேயே உற்சாகமாக இருந்தது. அவன் பற்களால் குச்சியை பலமாக பிடித்தான். 2 வாத்துகளும் குச்சியில் தொங்கிய ஆமையுடன் வானத்தில் பறந்தன. ஆமை கீழே உள்ள கிராமப்புறங்களை பார்த்து அவர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் என்று நினைக்கத் தொடங்கியது. அப்போது அருகில் ஒரு காகம் பறந்தது. பறக்கும் ஆமை போன்ற ஒன்றைக் கண்டு வியந்த அவர், நல்ல கருணை கொண்டவனே, நீ ஆமைகளின் அரசனா? ஆமை சிலிர்த்து போய், ஆம், உண்மையாகவே நான் தான் என்று பதிலளித்தது. அச்சச்சோ! இதைச் சொல்ல வாயை திறந்ததும் தடியின் பிடியை இழந்தான். அவர் விழுந்து விழுந்து காற்றில் விழுந்தார். இறுதியாக குளத்தின் நடுவில் ஒரு பெரிய தெரிப்புடன் தரையிறங்கினார். And the moral of that story is that foolish curiosity and being big-headed can often lead to misfortune. Thanks for watching. More videos, subscribe my channel.